நம்ம வந்து VLSI டிசைன் ப்ரோ சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படின்னா பிளாக் லெவல் பார்ட்டிஷனிங் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் ISA அப்படின்னா என்னன்னா இப்போ மெமரி ஆர்கிடெக்சர் டிசைன்னா இப்போ பைப்லைன் இந்த பேரலல் டிசைன் அப்படின்னா Hi guys, I am Ivan and let's connect the dot and make it as a line. Let's begin. நம்ம வந்து VLSI டிசைன் ப்ரோ சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ வந்து VLSI ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜங்ஷனான ஸ்பெசிஃபிகேஷன் ஜங்ஷன் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆர்கிடெக்சர் டிசைன் கண்டதை பார்க்கலாம். இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஓனர் வந்து ஆர்கிடெக்ட் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு 3 பெட்ரூம் இருக்கணும், ஒரு ஹாலோ, ஒரு கிச்சனு அண்ட் ஸ்டேர்ஸ் வந்து இன்சைடில் இருக்கணும் அண்ட் எர்த்வொர்க் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து இந்த ஆர்கிடெக்டோட வேலை. ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தான் ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று ரெடி பண்ணுவார். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி எனக்கு 2 nm சிப்பில் வந்து இப்போ கேமரா ஆக்சஸ் நல்லா இருக்கணும், அந்த கேமிங்கும் நல்லா இருக்கணும் அண்ட் ஸ்டோரேஜும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து போடுவாங்க அந்த VLSI இருக்கும். இப்போ கேமராக்கான குவாலிட்டி வந்து எந்த இடத்துல ஃபிட் பண்ணலாம், இப்போது கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கான CPU வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து போடுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படின்னா. இப்போ அந்த ஆர்கிடெக்சர் டிசைனில் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, இதெல்லாம் இந்த ஆர்கிடெக்சர் டிசைனில் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாக் லெவல் பார்ட்டிஷனிங். பிளாக் லெவல் பார்ட்டிஷனிங் அப்படின்னா இப்போ வீடு கட்டுறதை எடுத்துக்கலாம். இப்போ வீடு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார், இப்போ ஃபுல்லாக இங்கே ஹாலாக அங்கே இது அப்படியே ரேண்டமாக போட்ட மாட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ரூம், எந்த இடத்துல பெட்ரூம் ஆகணும், எந்த இடத்துல பாத்ரூம் ஆகணும் அண்ட் எந்த இடத்துல கிச்சனு, எந்த இடத்துல ஸ்டார்ஸ் போனால் கரெக்டாக இருக்கும் அண்ட் எந்த இடத்துல ஹால், இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பிளாக்காக பண்ணுவாங்கல்ல. இதுதான் வந்து பிளாக் லெவல் பார்ட்டிஷனிங். ஓகேவா, இந்த மாதிரி கிச்சன் வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் விட்டுருவார் அண்ட் பெட்ரூம் வந்து ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் விட்டுருவார். இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பார்ட்டாக வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா டேட்டா ஃப்ளோ பிளானிங். இந்த டேட்டா ஃப்ளோ பிளானிங் அப்படின்னா என்னன்னா இப்போது வீடு இந்த ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்ணிட்டாங்க, இந்த பிளாக்லாம் வந்து இங்கெல்லாம் வரும் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டாங்க. இப்போது டிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டினியூஷன் இருக்குல்ல, இப்போ வீட்டு வாசல்ல இருந்து அந்த வீட்டோட லாஸ்ட் வரைக்கும் ஒரு கண்டினியூஷன் இருக்கும்ல. இப்போ நடுவில் ஹாலு, இந்த ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைட் பாட்டமில் வந்து கிச்சனு அண்டு ஹாலுக்கு டாப்பில் வந்து 2 ரூம்ஸ், இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதிரி டிசைன் பண்ணாமல் இப்போது ஒரு கண்டினியூஷன் இருக்குது இந்த இடத்துல. இப்போது பெட்ரூம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது, அடுத்த ஹாலுக்கு பெட்ரூம் பின்னாடியே வந்து கிச்சன் இருக்குது. ஓகேவா, அதாவது பெட்ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பார்ட் இருக்குது. இப்போது இதுதான் வந்து டேட்டா ஃப்ளோ பார்த்துன்னு சொல்லுவாங்க, டேட்டா ஃப்ளோ பிளானிங். இப்போ டேட்டா வந்து இப்போ ஒரு ஆள் வந்து கிச்சனுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே போகணும், அடுத்தது கிச்சனுக்குள்ளே போகணும். இது வந்து ஒரு கஷ்டமான வழியா இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணணும், கிச்சன் வந்து தனியாக வச்சுக்கணும் அண்ட் ரூம் வந்து தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மேன் வந்து கிச்சனுக்கும் ரூமுக்கு வந்து தனித்தனியாக போகலாம். இதுதான் வந்து டேட்டா ஃப்ளோ, எப்படி வந்து டேட்டா வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத சொல்லணும். இப்போ வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னா சிபியூலேருந்து கேமரா போகணும், கேமராலேருந்து டிஸ்பிளே வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது, ஃப்ளூவெண்ட்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் ISA அப்படின்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்கும். அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த ஆர்கிடெக்சர் வந்து டிசைன் பண்ணணும். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க, இட்லி, தோசை, வடை, இது 3 ஆர்டர் கொடுக்குறீங்க. இப்போது அந்த செஃப் வந்து நீங்கள் கொடுத்ததை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவார். நீங்கள் கொடுத்ததை தாண்டி எதுவும் எடுத்துகிட்டு வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் அது கேன்சல் தான் ஆகும். அந்த மாதிரி இந்த செட் ஆஃப் ரூல்ஸை மட்டும் வச்சு அந்த டிசைன் பண்ணணும். இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நடக்கிற மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணணும். இப்போது நம்ம இட்லி, வடை, தோசை இந்த 3 மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். திடீர்னு அவர் வந்து பிரியாணி எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னா அது ராங் ஆர்டர் தானே. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ராங் ப்ராசஸ் வந்து நடந்துருக்கு. அதுக்கு தான் இந்த மாதிரி வந்து ISA வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதிலே செட் பண்ணி வச்சுருவாங்க ஹார்ட்வேர் மாதிரி. அதை வந்து யூஸ் பண்ணுவோம், அந்த ரூல்ஸ் எல்லாம் அந்த CPUல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ரஃப் நாலேஜ் இருக்கும். இப்போது இந்த ISA வந்து மொபைல் ஃபோன்ஸுக்கு, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து ஒரு ISA இருக்கும். நெக்ஸ்ட்டு லேப்டாப்ஸ் அண்ட் PCஸ்லாம் ஒரு ISA இருக்கும். நெக்ஸ்ட்டு RISC 5ன்னு ஒன்று, RISC 5ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஓப்பன் சோர்ஸ், எது வேணால் யூஸ் பண்ணி அந்த லேர்ன் பண்ணுறது வந்து யூஸ் ஆகும். இப்போது ARM ISA, ARM ISA வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ், மொபைல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து X86 ISA, இதுதான் வந்து லேப்டாப், PC இதுக்கெல்லாம் வந்து இதோட ப்ராசஸர்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்து RISC 5 வந்து காமன், அது ஓப்பன் சோர்ஸ், யாருனாலும் அதை யூஸ் பண்ணலாம்.
யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து மெமரி ஆர்கிடெக்சர் டிசைனிங். இப்போ மெமரி ஆர்கிடெக்சர் டிசைன்னா இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து ஃபோனில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்தெந்த ஸ்டெப்பில் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அதான் வந்து மெமரி ஆர்கிடெக்சர் டிசைன். இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு லைப்ரரி ஒன்று நடத்துறீங்க, உங்கள் கண்ட்ரோலில் தான் அந்த லைப்ரரி இருக்குது. இப்போ அந்த லைப்ரரியில் நீங்கள் புக்ஸ்லாம் மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி புக் ஒன்று அது ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதாவது உள்ளே போனோடனே ஸ்டார்டிங்கில் இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணுற புக்கு, நிறைய பேர் படிக்கிற புக்கு ஸ்டார்டிங்கில் வச்சுருவீங்க. அடுத்து வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக யூஸ் பண்ணுற புக்கு, அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் லெஸ்ஸாக யூஸ் பண்ணுற புக்கு, இந்த மாதிரி ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வைப்பீங்களா? இல்லை மொத்த புக்கு ஒரே இடத்துல வச்சுட்டு நீங்கள் போய் தேடி சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஆர்கனைஸ்ட் அண்டு மெமரி சோர்ஸ் வந்து இருக்கணும். இப்போது மொபைல் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரி தெரியுமா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தெரியுமா, அடுத்து ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. இது 3 தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது. அடுத்து தான் ஸ்டோரேஜ், அதாவது SSD, DRD தான். இப்போ ரெஜிஸ்டர்ஸ் இருக்குல்ல, ரெஜிஸ்டர்ஸ் தான் வந்து இப்போ நீங்கள் லைப்ரரியில் மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி புக்கில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற புக்கை வச்சுருக்கீங்களா, அந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த ரெஜிஸ்டரோட வேலை. இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கான்டாக்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பீங்களா. இப்போ பின் பண்ணி வச்சுன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எந்த மெசேஜ் வந்தாலும் ஃபஸ்ட்டு தான் இருக்கும், மெசேஜே வரலனாலும் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறத ஸ்டார்டிங்கில் வச்சுருவாங்க. அடுத்தது கேஷ் மெமரி. கேஷ் மெமரி அப்படின்னா ரீசென்ட்லி யூஸ்டு டேட்டா. இப்போ 2 ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? வாட்ஸ்அப் வந்து, யூடியூப் வந்து. இப்போ யூடியூப் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது மெசேஜ் ஒன்று வருது வாட்ஸ்அப்பில் இருந்து. இப்போ என்ன பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பில் ரீடைரக்ட் பண்ணுவீங்க. ரீடைரக்ட் பண்ணும்போது இந்த யூடியூப் இருக்குல்ல, இந்த யூடியூப் வந்து கேஷ் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது அதை க்ளீனும் பண்ணிடலாம், அப்படியே இருக்கட்டும், அந்த மாதிரி விட்டுடலாம். இந்த ரீசெண்டை க்ளோஸ் பண்ணாமல் விடலாம், க்ளோஸ் பண்ணியும் விட்டுடலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் போய்ட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வந்து இப்போ கேஷ் மெமரியில் வச்சுட்டு யூடியூப் பக்கம் வந்துட்டீங்க, யூடியூப்க்கு ரீடைரக்ட் ஆகிட்டீங்க. இப்போது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது யூடியூப் வந்து கேஷ் மெமரியில் இருக்குது, அதாவது அதை டெலீட்டும் பண்ணலாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து யூடியூப்க்கு ரீடைரக்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப் வந்து கேஷ் மெமரியில் இருக்குது. கேஷ் மெமரின்னு என்னது, அதை டெலீட்டும் பண்ணலாம் அண்ட் அதை அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் வந்து கேஷ் மெமரியோட ப்ராசஸ். அடுத்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா லார்ஜர் ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கூகுளில் இருந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது வந்து ஒரு லார்ஜ் மெமரி, அது வந்து பர்மனெண்ட்டாகவும் இருக்கும். அது இந்த மாதிரி கேஷ் மெமரி டக்குன்னு டெலீட் பண்ண முடியாது, டக்குன்னு கிளியர் பண்ண முடியாது, அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் டேட்டாவும் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. அடுத்து SSDன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ். இதெல்லாம் வந்து என்னென்னா அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத ஆப்ஸ் இருக்குல்ல, ஃபோனோட அப்டேட் வெர்ஷனு, இதெல்லாம் வந்து அதில் தான் ஸ்டோர் ஆகும். SSD தான். இதுதான் வந்து மெமரி ஆர்கிடெக்சர் டிசைன் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து வந்து பைப்லைன் அண்ட் பேரலிசம் டிசைன். இப்போ பைப்லைன் அண்ட் பேரலிசம் டிசைன் அப்படின்னா இது வந்து ஒரு டெக்னிக், ஓகேவா? ஒரு ப்ராசஸரோட ஸ்பீடை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இது. இப்போது பைப்லைன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பைப்லைன் வந்து என்னென்னா ஒரு பெரிய ப்ராசஸை டிவைட் பண்ணி தனித்தனியாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோம்னா ஆர்கனைஸ் ஆகி கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு கார் வந்து வாஷ் பண்ண போகிறோம். இப்போ கார் வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 கார் வந்து லைனில் நின்றுருக்கு. நம்ம அது வந்து கார் ஒர்க் ஷாப்போட ஓனர். 10 கார் வந்து லைனில் நின்றுருக்கு. இது வந்து 4 ப்ராசஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு வாஷிங், நெக்ஸ்ட்டு சோப் போடுறோம், அடுத்து மறுபடியும் வாஷிங், நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். அந்த 4 ப்ராசஸ் நடக்குது. இதை வந்து 2 விதமாக பண்ணலாம். வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கார் மட்டும், அந்த 10 காரில் ஒரே ஒரு கார் மட்டும் எடுத்து மீதி 9 கார் அப்படியே வச்சுட்டு ஒரே ஒரு காரை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுவோம், அடுத்து சோப் போடுவோம், அடுத்து மறுபடியும் வாஷ் பண்ணுவோம், அடுத்து ட்ரை பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம். அடுத்து இன்னொரு கார், இந்த ஒரு காரை முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு காரை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு வருவோம். இந்த ஒரு கார் ட்ரை பண்ணி டெலிவரி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இன்னொரு செகண்ட் காரை வந்து வாஷிங் ப்ராசஸ்க்கே எடுத்துகிட்டு வரும். இது வந்து ஒரு ப்ராசஸாக இப்படி நடந்துச்சு அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும், ஒர்க்கும் ஸ்லோவாக இருக்கும், கஸ்டமரும் நமக்கு வரமாட்டாங்க. அதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கார் வந்து ஃபஸ்ட்டு காரை வந்து வாஷிங் விட்டுருந்தோம், மீதி 9 கார் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வாஷிங் முடிச்ச காரை சோப் வச்சு க்ளீன் பண்ணும்போது செகண்ட் காரை மறுபடியும் வாஷிங் பண்ணணும், ஓகேவா? அடுத்து இந்த ஃபஸ்ட்டு கார் வந்து மறுபடியும் க்ளீனிங்கு போகும்போது செகண்ட் கார் வந்து வாஷிங்லேருந்து சோப்பிங் அனுப்பும். இது சோப்பிங் அனுப்பும்போது அது அடுத்து தேர்ட் கார் வாஷிங் வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காரை போகிற ட்ரையிங்க்கு, அப்புறம் டெலிவரி, செகண்ட் கார் வந்து மறுபடியும் வாஷிங்கு, ட்ரையிங், டெலிவரி, அண்ட் தேர்ட் கார் சோப்பு, வாஷிங், ட்ரை, டெலிவரி. இந்த மாதிரி சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் நடக்கும். அதே ப்ராசஸ் தான் இங்கே பைப்லைனு, பட் VLSI சிப்பில் வந்து டைரக்ட் ஆகும். இதுதான் வந்து பைப்லைன்ன்ற ப்ராசஸ். அடுத்து வந்து பேரலிசம் வந்து பார்க்கலாம். இப்போது பேரலிசம் அப்படின்னா மல்டிபிள்
டாஸ்க்கை வந்து மல்டிபிள் பர்சன்ஸ் கிட்ட கொடுக்குது. இப்போ ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த 4 ப்ராப்ளம்ஸையும் ஒரே ஆள் சால்வ் பண்றதுக்கு டைம் ஆகுமா? இதே 4 பேர் சேர்ந்து 4 பேரும் தனித்தனியாக ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க, 4 பேர் 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி டைம் கன்சம்ஷன் கம்மியாயிடும். இதுதான் வந்து பேரலலிசம்ன்ற கான்செப்ட். இதே தான் வந்து VLSI வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போ மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மல்டிபிள் ப்ராசஸ் வச்சு பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பவர் மேனேஜ்மெண்ட் ஆர்கிடெக்சர். இப்போ பவர் மேனேஜ்மெண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா இப்போ வந்து கடைக்கு போறீங்க, வண்டி நடுவில் நிறுத்திட்டு கடைக்கு போறீங்க. இப்போ கடைக்கு போகும்போது வண்டி நின்றுட்டு இருக்கும்போது இன்ஜின் ஆஃப் பண்ணுவீங்களா ஆன்லேயே இருக்குமா? அதுதான் வந்து இந்த பவர் மேனேஜ்மெண்ட். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணுறது கம்மியாக இருக்கும். அதாவது பெட்ரோல் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஆன்லேயே வச்சுருந்தீங்கன்னா பெட்ரோல் இன்னும் கன்சியூம் ஆகிட்டே தான் இருக்கும். அங்கே எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியாது, இங்கே பெட்ரோல் கன்சியூம் ஆகிட்டே இருக்கும், வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த பவர் மேனேஜ்மெண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா. இப்போ இது வந்து VLSI வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோன் ஸ்க்ரீன் டைம் இருக்குல்ல, இப்போ CPU வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஸ்க்ரீன் டைம் ஆன்ல இருக்கிற வரைக்கும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஸ்க்ரீன் டைம் எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ தான் வந்து CPU வந்து ஆஃப் ஆகும், ஒர்க் ஆகுது நிறுத்தும். ஸ்க்ரீன் டைமர் வந்து 15 செகண்ட் 30 செகண்ட்ஸில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும், CPUவோட ஏஜ் வந்து கம்மியாகிட்டே வரும். இந்த மாதிரி அது ஆஃப்ல இருக்கும்போது எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, அந்த CPU ஆன்ல இருக்கும்போது எவ்வளோ கன்சியூம் பண்ணுறதுன்றது தான் பவர் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து இன்டர்கனெக்ட் ஆர்கிடெக்சர். இன்டர்கனெக்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா இப்போ வந்து ஒரு CPU இருக்கு, கேமராவோட ப்ராசஸர் அண்ட் மோடம் இருக்கு. இந்த மூணும் வந்து எப்படி சைமல்டேனியஸாக கனெக்ட் ஆகி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக எப்படி கனெக்ஷன்ஸ் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும், எஃபிஷியன்ட் பவர் கன்சம்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த இன்டர்கனெக்ட் ஆர்கிடெக்சர். அடுத்து வந்து இந்த ஆர்கிடெக்சர் டிசைனோட ஓவரால் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பண்ணணும்னு பார்க்குறீங்க, ஒரு ஆர்கிடெக்டை பார்த்து 24 அப்பார்ட்மெண்ட் வேணும், எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸோட வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனோட பார்ட். அடுத்து வந்து இப்போ அந்த ஆர்கிடெக்ட் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணுவார். இந்த 24 அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு அந்த எலிவேட்டர்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகணும், ஒரு ஃப்ளோரும் எப்படி கனெக்ட் ஆகணும், ஸ்டேர்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகணும், பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் ஆகணும், அடுத்து எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் அதோட பேலன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். அவர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணுவார். இதுதான் வந்து ஆர்கிடெக்சர் டிசைனோட ப்ராசஸ். அதான் ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து பார்த்தா. அடுத்து வந்து ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து பார்ப்போம். ஆர்கிடெக்சர் வந்து அடுத்த வெளியில் பார்க்கலாம். தேங்க்யூ.